வேங்கை வயலை அடுத்து கந்தர்வ கோட்டை. மனுஷனாடா நீங்கெல்லாம்? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ராமானுஜர் போன்ற ஆன்மீகவாதிகளும் தமிழகத்தில் போற்றி பாதுகாத்த சமூக நீதியை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் குழி தோண்டி புதைத்து இருக்காங்க. சமூக நீதியை வெட்கி தலைகுனிய வைத்த வேங்கை வயல் பிரச்சனை இதுவரை முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. அந்த சின்ன கிராமத்தில் குற்றம் இழைத்தவர்கள் யார் என்று ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருக்கும் தமிழக போலீசால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வருடத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலமைச்சரும் அதற்கு வாய் திறக்கவில்லை. முதலமைச்சருக்கு சாராயம் குடித்து சாக கிடந்தவர்களை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது. வேங்கை வயல் பிரச்சனையையும் அதை சந்தித்த மக்களையும் நேரில் வந்து பார்க்க நேரம் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் பேர் வழி என்று சுற்றி கொண்டிருக்கும் திருமாஅண்ணனுக்கோ தோழமை சுட்டுவதற்கு கூட மனம் வரவில்லை. இந்த ரணமே இதுவரை ஆறாத நிலையில் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வகோட்டை பகுதியில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டுள்ள விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இதையெல்லாம் எந்த ஊடகமும் செய்தி வெளியிட்டது அளவுக்கு தெரியாமல் அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது போலி செய்தி பரவி இருந்தால் கூட அதை வைத்து பிரைம் டைம் விவாதமே நடத்தியிருக்கும் நம்மூரின் நியாய ஊடகங்கள். ஆனால் இங்கு ஒரு துணுக்கு செய்திக்காவது இவர்கள் வெளியிட்டுள்ளார்களா இதை என்றால் தெரியவில்லை. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், பாஜக மட்டும்தான் அதை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் வைத்து கொண்டிருக்கு. இப்போது கூட முன்னாள் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. இனிமேலும் சமூக நீதி என்று பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது விழும் காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் காட்டும்போது நமக்கு அப்படியே பற்றி கொண்டு எரிகிறது. ஆன்மீக மண்ணான தமிழகத்தில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஜாதி வெறியை ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்காங்க.